ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்கம் பவுடர் எடுத்து இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை இப்படி சேர்க்கும் போது சில நேரத்தில் இதில் சின்ன சின்ன கட்டிகள் வந்திருக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணதில் சின்ன சின்னதாக லம்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கட்டிகளோடு அப்படியே நம்ம ஸ்லைம் செய்கிறத விட இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கிளிசரின் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லைமை கான்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதை செய்யலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட போரக்ஸ் பவுடர் இருந்துச்சுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு 1 கப் தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆக்டிவேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்லைம் செஞ்சுக்கலாம். இப்போ நான் போரக்ஸ் ஆக்டிவேட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். கலருக்காக உஜாலா சொட்டு நீலம் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது போஸ்டர் கலரோ அக்ரிலிக் பெயிண்ட்டோ இல்லை ஃபுட் கலரோ கூட நீங்கள் கலருக்காக சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இந்த ஸ்லைம் ரெடி ஆயிரும். இந்த ஜெல்லி ஸ்லைம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.